மேஷம் ராசி நேயர்களே, புதிய நண்பர்கள் உதவியுடன் முன்னேற்றம் காண்பீர்கள். நிதியில் சீரான நிலை நிலைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். பணியில் சிறிய பாராட்டுகள் வரும். அருள்மிகு சிவபெருமானை வணங்கி சிவாலயத்தில் அபிஷேகம் செய்யுங்கள். ரிஷபம் ராசி நேயர்களே, உங்கள் முயற்சிகள் வெற்றி தரும். நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும். உறவுகளில் ஒற்றுமை நிலைக்கும். சில செலவுகள் அதிகரிக்கும். மகா காளியம்மனை வணங்கி வீட்டில் தீபம் ஏற்றி பூஜை செய்யுங்கள். மிதுனம் ராசி நேயர்களே, சில பழைய வேலைகள் நிறைவேறும். மன மகிழ்ச்சி அடையும் நாள் இது. உறவினரின் ஆதரவு கிடைக்கும். பயணங்கள் நன்மை தரும். ராமரை வணங்கி கோவிலில் பஜனை செய்து பிரசாதம் வழங்குங்கள். கடகம் ராசி நேயர்களே, நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு தோன்றும். உறவுகளில் மகிழ்ச்சி ஏற்படும். சில விஷயங்களில் பொறுமை தேவை. ஹனுமன் சுவாமியை வணங்கி கோவிலில் வெற்றிலை வாழைப்பழம் சமர்ப்பிக்கவும். சிம்மம் ராசி நேயர்களே, புதிய யோசனைகள் கைகூடும். நிதிநிலை சீராகும். உறவுகளில் மகிழ்ச்சி நிலைக்கும். பணியில் உயர வாய்ப்பு உண்டு. சந்திர பகவானை வணங்கி திங்கட்கிழமை பால் பாயாச நெய்வேத்தியம் செய்து பகிருங்கள். கன்னிராசி நேயர்களே, நீண்ட நாள் முயற்சிகள் நிறைவேறும். உறவுகளில் சின்ன சிக்கல்கள் குறையும். பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். நிதியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. துர்கை அம்மனை வணங்கி வீட்டில் சக்தி ஹோமம் செய்து வழிபடுங்கள். துலாம் ராசி நேயர்களே, முன்னேற்ற வாய்ப்புகள் கைகூடும். புதிய நட்புகள் நல்ல பலன் தரும். உறவுகளில் பாசம் வளரும். சிறிய பயணங்கள் நன்மை தரும். கண்ணனை வணங்கி கோவிலில் வெண்ணெய் பால் நிவேதனம் செய்யுங்கள். விருச்சிகம் ராசி நேயர்களே, சில சிரமங்கள் விலகும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். உறவுகளில் அமைதி நிலைக்கும். நிதியில் சின்ன வரவு கிடைக்கும். ஸ்ரீ நரசிம்மரை வணங்கி கோவிலில் சங்கீதம் செய்து பக்தி பாடல் பாடுங்கள். தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் விரும்பிய காரியம் நிறைவேறும். உறவினரின் அன்பு அதிகரிக்கும். நிதியில் முன்னேற்றம் உண்டு. பணியில் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். ஐயனார் சுவாமியை வணங்கி வீட்டில் விளக்கு ஏற்றி பூஜை செய்யுங்கள். மகரம் ராசி நேயர்களே, புதிய சிந்தனைகள் பயனளிக்கும். உறவுகளில் மகிழ்ச்சி ஏற்படும். சில பழைய நண்பர்கள் மீண்டும் சந்திக்கலாம். நிதியில் லாபம் காண்பீர்கள். மகாவிஷ்ணுவை வணங்கி அன்னதானம் செய்து மகிழுங்கள். கும்பம் ராசி நேயர்களே, தடைகள் அகன்று வெற்றி வரும். பணியில் சிறிய சாதனை நடக்கும். உறவுகளில் அமைதி நிலைக்கும். நிதியில் செலவுகள் அதிகரிக்கும். வருண பகவானை வணங்கி நீருக்கு தீபம் விட்டு பூஜை செய்யுங்கள். மீனம் ராசி நேயர்களே, மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். சில சிக்கல்கள் எளிதில் தீரும். உறவுகளில் மகிழ்ச்சி நிலைக்கும். பணியில் பாராட்டு கிடைக்கும். சரஸ்வதி தேவியை வணங்கி வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள்.